நாம் வேதவசனரை கடந்து செல்லலாம். யோவானின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நல்ல கை தட்டி தேவன் நன்றி சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசன வார்த்தை சொல்லுகிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை ஒருவன் விசுவாசித்தானால் அவன் மரித்தாலும் அவன் பிழைக்கிறவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தேடி வந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்துவிட்டு அப்படியாய் போகவில்லை. இன்றைக்கும் உயிரோடு கூட வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உயிர் தெழுந்த இயேசுவை என் அன்பு தேவ பிள்ளையே, நீ விசுவாசிப்பாயானால் நீ மரித்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாயானாலும் சரி, அந்த மரித்த வாழ்க்கையில என் தேவன் ஒரு உயிர் மீட்பை தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுகிறது, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் அவன் பிழைப்பான் என்று சொல்லி. ஒரு அல்லே சொல்லுங்களே. இன்றைக்கு எனக்கு வாழ வழி இல்லை, பிழைக்க வழி இல்லை, ஆசீர்வாதமாய் இருக்க வழி இல்லை. என் வாழ்க்கையில் நான் உயர்வை விரும்புகிறேன், ஆனால் அதற்கு வழி இல்லை. எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. தொழில் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது, வருமானம் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. என்னால் நிம்மதியாக ஜீவனம் பண்ண முடியவில்லை என்று சொல்லி ஜீவனுக்காக, ஆசீர்வாதத்திற்காக வாழ வழி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த வசனம் சொல்லுகிறது, உயிர் தெழுந்த இயேசுவை நீ விசுவாசிக்கும் பொழுது இந்த உயிர் தெழுந்த இயேசுவினாலே உனக்கு வாழ வழி பிறக்கும். ஒரு அல்லே சொல்லுங்களே. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எனக்கு ஆண்டவர் வாழ வழியை உண்டு பண்ணுவார்? அல்லேலூயா. இந்த இயேசு ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இயேசு உங்களுக்காக மரித்தார். உங்களுக்காகவே, உங்களை உயிர்ப்பிக்கும்படியாகவே அவர் எழுந்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. பதில கை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறாரு. இயேசு உங்களை நேசிக்கிறாரு. இயேசு உங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இந்த ஈஸ்டர் பண்டிகை என்பது மிக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு நமக்காக அடிக்கப்பட்டது உண்மைத்தான், நமக்காக ரத்தஞ்சினது உண்மைத்தான், நமக்காக அவர் உயிரோடு கூட எழுந்ததும் உண்மையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு உலக மனிதர்களுடைய கல்லறைகள் எல்லாம் பூட்டப்பட்டு புதைக்கப்பட்டு காணப்பட்டாலும் ஒரே ஒருவருடைய கல்லறை மட்டும் திறந்த நிலையில் இருக்கிறது என்றால் அது நீங்கள் தேடி வந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் கல்லறை. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த கல்லறைக்குள்ளாக இருக்கிறதற்கு இயேசு மனிதனோ அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீர்களானால் இயேசுவை வைக்கப்பட்ட கல்லறை திறந்திருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஆமே. நம்முடைய தெய்வம் செத்தவர் அல்ல, ஏதோ இருந்தாரு போனார் என்கிற அளவுக்கு அல்ல, இன்னும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள தேவனை என் அன்பு தேவ பிள்ளையே, நீ விசுவாசிப்பாயானால் வசனம் சொல்லுகிறது, நீ பிழைப்பாய் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பிழைக்கணும், உயரணும், வாழணும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற மேன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால், இந்த ஜீவனுள்ள தேவனை உங்க வாழ்க்கையில கொண்டவர்களாய் ஜீவிதம் பண்ண வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் அவ்விதமாய் இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, இந்த இயேசுவினால ஒரு மகிமையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் உண்டாகும். அல்லேலூயா. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து ஒரு சில பிள்ளைகளை சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாறுதல்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவிலும் வந்து உங்கள் நடுவில் ஒரு சில மாறுதல்களையும் மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு அவர் எழுந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாசிங்க பாப்பா ஒரு வசனத்தை. மார்க்கின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
முதல்ல யாருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து தரிசனமாகிறார் என்று பார்க்கும் பொழுது மகதலேனா மரியாள் என்கிற ஒரு பெண்ணுக்கு ஆண்டவராகிய இயேசு தரிசனமாகிறார். வாசிங்க தொடர்ந்து அந்த வசனத்தை. அவரிடத்திலிருந்து 7 பிசாசுகளை இயேசு துரத்தியிருந்தார். ஒரு அல்லி சொல்லுங்களேன். முத வசனம் சொல்லுகிறது, இந்த மகதலேனா மரியாள் என்கிற பெண்ணை பார்க்க ஆண்டவர் அந்த மகளிடத்தில் சென்றாரா. அல்லேலூயா. யார் இந்த மகதலேனா மரியாள் என்று பார்க்கும் பொழுது, தன்னுடைய சரீரத்தில் 7 பிசாசுகளை கொண்டு யார் என்னை விடுதலையாக்குவார், யார் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று சொல்லி இந்த பிசாசின் சிறையிருப்பு, இந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை எங்கு கிடைக்கும் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஒரு மனுஷிதான் இந்த மகதலேனா மரியாள். யோசித்து பாருங்கள், இந்த மகதலேனா மரியாள் வயது வாலிப வயதாய் காணப்படுகிறது. ஒரு வாலிப பிள்ளையினுடைய சரீரத்தில் 7 பிசாசு இருக்கிறது என்றால் எப்படியாக இருக்கும்? ஒரு பிசாசு இருந்தாவே அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நிலை குலைந்து போய்விடுகிறது. எதிலும் வளர முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் பலவீனங்கள், எங்கு பார்த்தாலும் துன்பங்கள் என இருக்கிறது. இந்த மகதலேனா மரியாள் என்கக்கூடிய மனுஷியினுடைய வாழ்க்கையில 7 பிசாசுகளின் போராட்டத்தோடு எப்பக்கமும் நெருக்கப்பட்ட ஒரு பாடோடு அந்த மகள் ஒரு வருத்தத்தோடு காணப்பட்டாள். எங்கு போய் இந்த சுகம் எனக்கு கிடைக்கும், எங்கு போனா இந்த பிசாசா என்னை விட்டு போகும் என்று சொல்லி அலைந்து திரிந்த இந்த மனுஷிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகத்தையும் விடுதலையும் தந்தவராயிருந்தார். அல்லேலூயா. விடுதலைக்கு பிற்பாடு, இயேசு தந்த விடுதலைக்கு பிற்பாடு இயேசுவை மிகவும் அதிகமாய் நேசித்தாளா. ஒரு அல்லே சொல்லுங்களே. இந்த மகதலேனா மரியாள் இயேசுவை அதிகமாய் நேசித்து இருந்த நாள் வரைக்கும் அவரோடு கூட ஊழியத்திற்கு சென்று, என் கர்த்தர் என்னை விடுதலையாக்கினவர் என்னுடைய பாஸ்டரா இருக்கிறார், இவர் என்னுடைய போதகர் என்று சொல்லி அவரோடு கூட காரியங்களை நடப்பித்த மனுஷியாய் காணப்பட்டாளா. இயேசு சிலுவையில் அறைந்த பிற்பாடு, அவர் மரித்த பிற்பாடு அவளால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. ஐயோ, எனக்கு சுகம் கொடுத்த தெய்வமாச்சே, நான் இக்கட்டில் இருக்கும்போது என்னை மீட்டு கொண்டு வந்த ஊழியக்காரனாச்சே, நான் நொந்து போய் நிற்கும் பொழுது இந்த பிசாசு என்னை வாழ விடாமல் தடுக்கும் பொழுது, என் எதிர்கால வாழ்க்கையை குலைத்து போடும் பொழுது என்னை தேற்றி என்னை ஆற்றி எனக்கு விடுதலையை கொடுத்த தெய்வம் இன்னைக்கு என் கூட இல்லையே என்று சொல்லி அவள் அழுது புலம்பின ஒரு மனுஷியாய் காணப்பட்டாள். அவள் என்ன செய்தாலாம்? வசனம் சொல்லுகிறது, இருட்டோடே கூட காலையில் எழுந்து இயேசுவை வைத்த அந்த கல்லறையை தேடி ஓடினாளா. அல்லேலூயா. வாசனை பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு, ஐயோ என் இயேசுவை நான் பார்க்காம என்னால் இருக்க முடியாது, என் இயேசு மரிச்சிட்டார், அவரை சிலுவையில் போட்டு விட்டார்கள் என்கிறதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என் தெய்வத்தினுடைய கல்லறையாவது நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவளால் நிம்மதியாய் தூங்க முடியவில்லை. கண்ணீர் வடித்தவளாய் இயேசுவை தோடி அந்த ராத்திரி வேளையிலேயே தனியாக ஓடி கல்லறையை போய் பார்க்கிற ஒரு மனுஷியாய் காணப்பட்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வாசிங்க பாப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 20:1 வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பாருங்க, இந்த மகதலேனா மரியாள் என்கக்கூடிய தேவனுடைய பிள்ளை இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி இருட்டோடே கூட எழுந்து போய் அந்த கல்லறையை போய் பார்க்க வேண்டும், என் இயேசுவை சடலமாய் வைக்கப்பட்ட இடத்திலே அவரிடத்துல நின்று அந்த சடலத்தை அந்த சரீரத்தை பார்த்து விட்டு வர வேண்டும் என்று சொல்லி போகிற ஆள் போய் அந்த கல்லறை தோட்டத்தில் அந்த கல்லறையை பார்க்கலால் அந்த கல்லறை திறந்து காணப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த கல்லறை திறந்து காணப்படுகிறது. ஐயோ, இயேசுவை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களே. இயேசு மரித்ததற்கு பிற்பாடு யூதருடைய கலாச்சாரம்,
செத்தவர்களை என்ன செய்ய மாட்டாங்க, எரிக்கவோ புதைக்கவோ மாட்டார்கள். என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுடைய சரீரத்தில் நல்ல வெள்ளை துணிகளை சுற்றி அவர்களை கல்லறைக்குள்ளாக வைத்து அந்த கல்லை மூடி விடுவார்கள். அல்லேலூயா. இதுதான் யூதருடைய கலாச்சாரம். இந்த நிலையில இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி போன இந்த மனுஷிக்கு ஒரு திகீர் என்கிறதான ஒரு சம்பவம் என்னன்னா, இயேசு இருந்த அந்த இடத்துல இயேசு இல்லை. உடனே இவள் பயந்து என்ன செய்கிறாள், சீசர்களை தேடி ஓடுகிறாள். அழுது கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு படபடப்போடு பயத்தோடு கூட ஓடுகிறாள். ஏப்பா, நம்ம இயேசுவை வச்ச இடத்துல இயேசு இல்லையே, இயேசு எங்கே போனாருன்னு தெரியலையே, இயேசுவை யார் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே, எனக்கு பயமா இருக்குது, நீங்கள் உடனே வாங்க என்று சொல்லி உடனே சீசர்களும் பேதுருவும் எல்லா பிள்ளைகளும் அங்கே ஓடி கல்லறையை பார்க்கும் பொழுது இயேசுவை வைக்கப்பட்ட சரீரம் இருந்த அந்த இடத்துல சரீரம் இல்லை. உடனே சீசர்கள் எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி சீசர்கள் எல்லாம் பின்னாடி என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த மகதலேனா மரியாளோ அந்த இடத்தை பிரிவதற்கு மனதில்லாமல் அங்கேயே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாரா. ஒரு அல்லி சொல்லுங்களே, அங்கேயே நின்று கொண்டு அழுகிறாள். சீசர்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் அந்த மகதலேனா மரியாள், ஐயோ என் இயேசுவை பார்க்காம நான் போக மாட்டேன், என்ன இந்த பிசாசுலேருந்து விடுவித்த தெய்வமாச்சே, இந்த இயேசு இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன், இந்த இயேசுவை நான் பார்த்துட்டு தான் இந்த சுடுகாட்டை விட்டு நான் போவேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நவராமல் அந்த இடத்திலேயே கண் கலங்கி அழுது புலம்பிக் கொண்டிருந்தாளாம். நான் இயேசுவை பார்க்கணுமே, இந்த இயேசு வச்ச இடத்துல இருந்து இயேசு யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களே, என் இயேசுவை பார்க்காம இந்த இடத்துல இருந்து நான் போக மாட்டேன்னு சொல்லி அழுகிறாள். அவருடைய அழுகையையும் அவருடைய புலம்பலையும் கேட்டவராய் இயேசு அவளுக்கு முன்பாக வந்து நின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வாசிங்க பாப்பா அந்த வசனத்தை, வாசிங்க 14வது வசனம் வாசிங்க, 20:14. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவளை இயேசு என்று அறியாதிருந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவள் கண்ணீர் விட்டு அழுகிறாள். இயேசுவை பார்க்காம இந்த இடத்துல நான் போக மாட்டேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது. யாருன்னு கேட்டா, என்ன சவுண்டுன்னு கேட்டா, ஸ்திரியே என்கிற ஒரு சத்தம். இயேசு மரியாளை கூப்பிடுவது எப்படின்னா, பேர் விட்டு ஒரு அழகா அவருடைய வாய்ஸில் இனிமையாய் கூப்பிடுவார். அல்லேலூயா. இனிமையா ஒரு வாய்ஸில். ஏன்னா தன்னுடைய விசுவாசி இயேசு கிறிஸ்துவினால பிசாசிலிருந்து விடுதலை பெற்று நல்ல சுகமடைந்து ஊழியத்துக்கு செஞ்ச ஒரு நல்ல மகா. அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைக்கு கூப்பிடுறதுக்கு ஒரு நல்ல பேரை ஆண்டவர் வச்சிருந்தார். பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு வருது, இந்த மகள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள், ஸ்திரியே என்று சொல்லி. அவள் என்ன நினைத்தாளாம், இந்த கல்லறையை பழுது பார்க்கிற தோட்டக்காரன் என்னை கூப்பிடுகிறார் என்று நினைத்து, தோட்டக்காரன் என்று எண்ணி, வசனம் சொல்லுகிறது, அவள் தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா என்னுடைய இயேசு இங்கே தான் வைக்கப்பட்டார், இந்த இயேசுவை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, ஒருவேளை நீங்க எடுத்துட்டு போயிருந்தா அந்த இயேசுவை எங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன், இந்த இயேசுவை நான் பார்த்தே ஆக வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. உடனே அவர் சொன்னார், அடுத்த வார்த்தை அவருடைய நாவிலிருந்து வருது, இந்த மகள் அழுது கொண்டிருக்கிறதை என் கர்த்தர் பார்க்காமல், அந்த அழுகையின் நிலைப்பாடை என் கர்த்தர் தாங்கிக் கொள்ளாமல் சொல்லுகிறார், மரியாளே என்று சொல்லி. அல்லேலூயா. உடனே இவள் கண் கலங்கி, ரபுனி நீரா, எனக்கு முன்பாக நீர் வந்து விட்டனா என்று சொல்லி அவள் கண் கலங்கி தேவ சமூகத்தில் மண்டியிடுகிறாள். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டாரா. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளை அழுகிறதை என் கர்த்தர் பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அவர் உயிரோடு கூட எழுந்த தேவன்தான் தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய சீசி, தன்னால் விடுதலையாக்கப்பட்ட ஜனத்தார் அழும் பொழுது அலை வைத்து பார்க்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல. அந்த அழுகையை நிறுத்துவதற்காக தன்னுடைய ஜனத்தாருக்கு முன்பாக வந்து அதை நிறுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்டார், ஏன் நீ அழுகிற? இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ எதை குறித்து அழுகிறாய்,
எந்த காரியம் உன்னை அலப்பண்ணுகிறது, எந்த காரியம் உன்னை மனமடிவாக்குகிறது, எந்த கடனை நினைத்து, எந்த பிசாசை நினைத்து, எந்த உலக மனுஷனை நினைத்து நீ அழுது கண்ணீர் விடிக்கிறாயோ பிரியமான பிள்ளையே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிற நான் உன் வாழ்க்கையில வரும் பொழுது உன்னுடைய அழுகை எல்லாவற்றையும் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த இயேசுவை நீ விசுவாசிக்கும் பொழுது பிரியமான என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில மரணத்திற்கு ஏதுவான அழுகையின் நிலைப்பாடு இருக்கலாம். அந்த அழுகையின் நிலைப்பாடை என் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் என்று உனக்கு வாக்கு பண்ணுகிறார். கரங்களை தட்டி தேவனை நன்றி செலுத்தலாமா? இன்றைக்கு எப்பேற்பட்ட அழுகையின் நிலைப்பாட்டில் நீங்கள் வந்திருந்தாலும் உங்களுடைய அழுகை எல்லாம் ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் நடுவில் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஏன் அழுகிறாய்? நீ யாரை தேடுகிறாய் என்று சொல்லி கேட்டார். இன்றைக்கு நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்? எந்த சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய்? எந்த சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய்? எந்த நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறாய்? எந்த ஆசீர்வாதத்தை நீ தேடி அங்கும் இங்குமாய் அலைந்து கொண்டிருக்கிறாய்? எங்கு போனால் நிம்மதி கிடைக்கும், எங்கு போனால் எனக்கு நல்லபடியா தூக்கம் வரும், எங்கு போனால் இந்த வியாதி என்னை விட்டு விலகி போகும் என்று சொல்லி எந்த நன்மையை நீ எதிர்பார்த்து தேடி காத்திருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, இந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை உன் வாழ்க்கையில் வரும் பொழுது நீ எதிர்பார்க்கிறதை உனக்கு கொடுத்து அந்த வல்லமை உன் கண்ணீரை துடைக்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. உடனே அந்த பெண்மணி ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்துவிட்டு சந்தோஷத்தோடு மறுபடியும் சீசர்களை தேடி ஓடுகிறாள். ஓடி நான் இயேசுவை கண்டேன் என்று சொன்னாளா? அல்லேலூயா. இன்றைக்கு மரியாளுடைய வாழ்க்கையில மட்டும் ஆண்டவர் காட்சி கொடுக்கவில்லை, இன்றைக்கு உங்களை சந்திக்கவும் என் இயேசு உங்களிடத்தில் வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் இயேசு உயிரோடு கூட வந்தவராய் காணப்படுகிறார். இன்றைக்கி நீங்கள் எதை நினைச்சு அழுது புலம்பிக் கொண்டிருந்தாலும் சரி, எந்த ஆசீர்வாத நற்சீர்களை நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்களானாலும் சரி, அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த இயேசு நம்முடைய கண்ணீரை பார்க்கிறாரா? நீ எதற்காக கண்ணீர் வடிக்கிறாய், எந்த காரியம் உன்னை கண்ணீர் வடிக்க வைக்கிறது என்று சொல்லி என் தேவனுக்கு தெரியும். அவர் ஒன்றும் மரித்த தெய்வம் அல்ல நீ அழுகிறதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பதற்கு. நீ எதற்காக அழுகிறாய் என்று சொல்லி உன் உணர்வுகளையும் உன்னுடைய சூழ்நிலைகளையும் அவர் புரிந்தவராயிருக்கிற உயிருள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருடைய கண்களில் இருந்து அந்த கண்ணீரை அவர் எடுத்து போடுகிறார். ஒரு அல்லே சொல்லுங்களே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு என் கண்ணிலிருந்து கண்ணீர் மாற போகுது. அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க. ஏசப்பா, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் வாங்கி கொண்டு இந்த இடத்தை விட்டு போகணும். அப்பா, உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ள நீங்க வந்து என் குடும்பத்தில் வந்து என்னுடைய குறைகளை மாற்றி என் தேவைகளை நீங்க சந்திக்கணும் அப்பான்னு சொல்லி கேளுங்க. இந்த இயேசுவினால் உங்களுடைய கண்ணீர் வறுமைகள் அது மாறும். ஒரு அல்லே சொல்லுங்களே. எப்பேற்பட்ட வியாதியின் நிலைப்பாடா இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, அந்த சிறையிருப்பை என் கர்த்தர் மாற்றி போடுவார். நீ எந்த வியாதியை நினைத்து, எந்த பலவீனத்தை நினைத்து, எந்த உபாதை நினைத்து நீ அழுது கொண்டிருந்தாலும் சரி, அந்த கண்ணீரை ஆண்டவர் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் அதிகாலையிலே 4 மணி 5 மணி அளவிலே நான் ஜெபிப்பது வழக்கம். 4 to 5 மணி வரைக்கும் தேவ சமூகத்தில் அமர்ந்து நான் ஜெபிப்பதும் தேவ சமூகத்தை நோக்கி நிற்கிறதும் பாடுகிறதுமாய் நான் இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சபைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சபைக்கு போய் ஜெபம் பண்ணி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாட்டெல்லாம் பாடி காலை 5 to 6 அந்த இடத்துல நான் தனிமையாய் அமர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்பேன். அப்பொழுது நான் ஒரு முறை சபைக்கு வந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி வரும் பொழுது ஒரு அன்பு தாயார் அந்த ஆலயத்தின் வாசப்படியில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். பயங்கரமாக அழுது. 4 மணிக்கு என்ன ஒரு சவுண்டு 4 மணிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த தாயார் கண்ணீர் வெடித்து ஓ என்று அழுகிறார். நான் கிட்ட போய் யாருமா இங்கே வந்து இந்த நேரத்தில் அழுதுகிட்டு இருக்கிறீங்களே யாரு அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, ஐயா
நான் ஒரு பிற மதத்தை சார்ந்த பெண் தான். என்னுடைய மகன் ஆஸ்பத்திரியில் ஆக்சிடென்ட் ஆகி எமர்ஜென்சி வார்டில் சாக கிடக்கிறான். 3 நாளாய் போராடுகிறோம். எல்லா கோயிலுக்கும் போய்விட்டேன். உலகம் சொன்ன எல்லா பரிகாரத்தையும் செய்துவிட்டேன். என் பிள்ளை 3 நாளாய் படுத்த படுக்கையிலே காணப்படுகிறான். மருத்துவர்கள் பயமுறுத்துகிறார்கள், இன்னும் 1 நாள் தான் உன் பிள்ளையை காப்பாற்ற முடியாது, இதே ஸ்டேஜில் இருந்தால் உன் பிள்ளையை காப்பாற்றுவது கஷ்டம் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு இருக்கிறது இந்த ஒரே பிள்ளை. இந்த பிள்ளை என்னை விட்டு போயிடுச்சுன்னா நானும் செத்து விடுவேன். இந்த பிள்ளைக்கு என் இயேசு, இந்த இயேசு சுகம் கொடுப்பாரா என்று சொல்லி கண்ணீர் விடித்து அழுகிறார். அந்த 4 மணிக்கு அந்த தாயார் என்னிடத்தில் அழுந்த அழுகை இன்னும் என் கண்ணுக்குள்ளாக இருக்கிறது. ஒரே அழுகை. எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டாச்சு, கடைசியாக இந்த இயேசுகிட்டையும் வர, இந்த இயேசு என் பையனை பிழைக்க வைப்பாரா என்றார். அல்லேலூயா. அப்போ அவங்கக்கிட்ட நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு உன் பையனை உயிரோடு கூட கொண்டு வர வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. சேலம் காவேரி ஹாஸ்பிட்டலில் அந்த பிள்ளையை சேர்த்திருந்தார்கள். இந்த அம்மா இங்கே ஜோம் பண்ணிட்டு, அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கூட கிடையாது, பஸ் ஏறி அந்த அம்மா அந்த காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. காவேரி ஹாஸ்பிட்டலில் போனால் சாக கிடந்த பிள்ளை எழுந்து அமர்ந்திருந்தானாம். அல்லேலூயா. தேவ சமூக நடிச்சல் நல்ல கரங்களை தட்டி கதநாமத்தை உயர்த்தலாம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அந்த பிள்ளை அடிக்கடி சொல்லுவான் சபையில் சாட்சி, என் ஜீவனை என் இயேசு காப்பாற்றினார் என்று சொல்லி. அல்லேலூயா. நான் செத்தவன், எனக்கு மறுவாழ்வு கொடுத்தவர் இந்த இயேசு, என்னை உயிரோடு கூட எழுப்பினவர் இந்த இயேசு என்று சொல்லுவான். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னையும் உயிரோடு கூட எழுப்ப என் கர்த்தர் உனக்கு முன்பாக வந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நான் என் வீட்டில் அமர்ந்து ஜெபிப்பது வழக்கம். அன்னைக்குன்னு பார்த்து காலையில் நான் இருட்டோடு கூட எழுந்து சபைக்கு போகணுமே எனக்கு ஒரு தோன்றது. உடனே நான் எழுந்து சபைக்கு வந்தேன். என்ன ஆண்டவரே, இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் என்னை எழுப்பி சபைக்கு போக சொல்கிறீங்களேன்னு நான் நினச்சேன். இங்கே வந்து பார்க்கும் பொழுது தான் தெரியுது, ஒரு தாயார் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறதை என் கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கல. இங்கே ஒரு அம்மா வந்து அழுகுது, நீ உடனே வா என்று சொல்லி என்னை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அந்த தாயருடைய கண்ணீர் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில், அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை கொடுத்தது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய இயேசு ஜீவிக்கிறவராகவும் ஜீவனுள்ளவராகவும் இருக்கிறார். உன் கண்ணீரை அவர் காண்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பெரிய மாறுதல் உனக்கு உண்டாகும். ஆமே. நீ விசுவாசித்து இந்த உயிரோடு இருக்கிற இயேசுவை உன்னோடு கூட நீ கொண்டு செல்லும் பொழுது, இந்த இயேசு வரும் பொழுது, நீ எதை தேடி விரும்பி வேண்டுகிறாயோ, எதை நினைத்து கண்ணீர் விடுக்கிறாயோ, அதில் எல்லாவற்றிலும் ஒரு மாறுதலை உனக்கு தரும்படியாக இந்த இயேசுவின் வல்லமை உனக்குள்ளாய் கிரியை செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கர்த்தர் நல்லவர்.